அதுக்கு அந்த பேக்கிங்ல வந்து விதவிதமா இருக்கு. இது மான் கறி. அப்ப யாருக்கு மிக பேர் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன விஷயம் என்ன. கட்டி பிடிச்சி வச்சிருங்க. பார்க்கதான் தெரியணும் என்ன அங்க இருந்து வேணும் இல்லைன்னா அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். இன்றைய தினம் நாங்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று செய்கிறதுக்காக தான் வெளிக்கிட்டு நாங்கள் ஒரு சமையல் ஒன்று செய்கிறதுக்காண்டி. அப்போ திடீரென்று எங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு ஒன்று வந்தது. அப்போ நான் நார்மல் கோல் தான், என்ன நார்மல் கோல் தான் வந்தது. யாருண்டு சரி எடுத்து ஆன்சர் பண்ணி பார்த்தாலும் வீடியோ எடுக்க தம்பி நாங்கள் இப்படி இன்னார் கழிக்கிறோம், உங்களோட வீடியோவில் பார்க்குறேன் நான். அப்போ நானும் சரி வீடியோ எடுத்தோன்று கேட்க சரி என்று போட்டு கழிச்சு ஒன்று கேட்க அப்படிங்க கழிச்சு ஒன்று கேட்க அவே சொன்னேன் தாங்கள் உங்களை பார்க்க வாரம்னு சொல்லி. அப்போ யாருன்னு தெரியாது. அப்போ புதிய ஒரு வேற ஒரு ஆள் வெறுதான். அப்போ நாங்கள் அட்ரஸ் வந்து எங்களை கேட்டு இதால் வாரன்னு சொல்லி அப்போ நாங்கள் வந்து அட்ரஸை சொன்னாங்க. இப்படி சிறுபிட்டியால் வந்து இப்படி நேராக வந்தீங்கன்னா துளசி விரடி வேணும் அதுக்காக தொங்கல் விடன்னு சொல்லி. சரி அப்போ பார்ப்போம் யார் ஆட்கள் எங்கேருந்து வெறி நம்மளுக்கு உண்மையிலே விவரங்கள் சொல்லல. அவை வந்து அட்ரஸ் தான் கேட்டு வீடியோக்கள் பார்க்குறாங்க உங்கள்கிட்ட நேராக வாரம்னு சொல்லி. சரி அப்போ நீ அவை வந்து ஒன்று கேட்க நீ சமைச்சு ஒன்று இருக்கலாது பலகாரங்கள் சுட்டு ஒன்று இருக்கலாது நீ பகல் நேரம் தானே. அப்போ சாப்பிட்டு வேறு எதுவும் சரி அவை வாரதே ஒரு வீடியோ வாக்குவம் போட்டு தான் இன்றைக்கு ஒழிக்கிறோம். சரி பார்ப்போம் யார் வாரது இங்கேருந்து வெறியினம் பார்க்கதான் பெறணும் என்ன அங்கேருந்து வெறினம்னு என்னமே தெரியாது விளங்கு. அப்போ ஒரு என்ன சொல்ல அவையம்னு சொல்லல தாங்கள் இன்னும் இப்படி வாரம்னு சொல்லல வீடியோ பார்க்குறாங்களும் உங்கள்கிட்ட வாரம்லான்னு சொன்னாரு. சரி அப்போ பார்ப்பேன் மேர் வேண்டாம். அப்போ அதே சொன்னேன் துளசி ஆகலையும் கூப்பிட்டு வச்சிருக்க சொல்லி. ஓ அப்போ துளசிக்கும் இப்போ கால் பண்ணி சொல்லுவோம் என்ன கோயத்தில் வாங்கணும் மகா குட்டியை பார்க்கணும்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக சொன்னேன் மகாவையும் பார்க்கணும்னு சொல்லி. ஆனால் நார்மல் கோல் தான் அடிச்சது. நார்மல் கோல் இங்கே இதுக்குள்ள தான் யாரோ அல்ல என்ன சொல்ற கொஞ்சம் பக்கத்தூர் போல யாரும் சும்மா கோல் அடிச்சதோ தெரியாது. சரி பாப்பம் வெறினம்னு சொன்னவே சரியா ஒரு வேறமத்துல வாரன்னு சொன்னவே வெயிட் பண்ணி பாப்போம் மேராக்கள் என்ன மாதிரின்னு சொல்லி. அப்ப இந்தியா வீடியோ வந்து இதுதான் நடக்க போகுது. எங்களை வீட்டாக்கள் வந்தது இதுதான் வீடியோ பாருங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. நீங்கள் போய் இந்த விழுந்தால் இங்க வந்து ஏற்கனவே அம்மா அம்மாக்கா விழுந்தலா அம்மாவோட சட்டை புள்ள ஈரமாயின அந்த வெள்ளத்துக்கு விழுந்து நாங்க அப்படியே தங்களோட சேர்ந்து சாப்பிடட்டும் மாமா. என்ன சொன்னீங்க மரக்கறி சாப்பாடு நீங்கள் பேசாம துளசிக்காண்டி வெயிட் பண்ணாம சாப்பிட்டு இருக்கீங்க. சத்தியமா ப்ரோமிஸா இல்லாட்டி எப்படியோ சாப்பிட்டு இருப்பீங்க. கொஞ்சமா கொஞ்சமா நல்லா வச்சு சாப்பிடணும். இது மான் கறி. பறக்கிறது ஓடுறது எல்லாம் கிடக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வைக்கிறீங்க. அது எப்படித்தானே நம்ம நாங்களும் இப்படிதான் அங்கே எப்பனா தெரியுமா நீங்க தான் வைக்கணும் எனக்கு. பாத்தியோ உன்ன அழகி பேசுறேன். புள்ள பாக்குது தென்ன விட்டுட்டு
நீங்க வேற நாங்க சாப்பிடுவோம் ஒரு கிளாஸ் காணுமா சரி நான் அப்படி சொல்லல மனுஷட்ட வாழ்க்கை சொல்லி கொண்டில்ல அவ்வளவு இருக்க சந்தோஷமே சாப்பிட்டு போகணும் அதெல்லாம் இருங்கோ அதே நாள் நாங்க இரு நான் அங்க இருப்பேன் துளசி போட பலன் நாங்க எங்க இல்ல நீங்க இருங்கோ நங்கைக்கு ஒரு பிரச்சனை சாப்பிடுற பிரச்சனை சாப்பிட்டா நெஞ்சு கொஞ்சம் பிரச்சனை நீங்களே இப்ப பயந்து ஓடுவீங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு அம்மாக்கு போடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன சொல்லுங்க பாப்பா வீட்டை நாங்கள் 4 பேர் தானே மிச்சம் மிஞ்சி போனா துளசி வந்து போவாள் அப்ப யாரும் பண்ணா சந்தோஷம் எங்களுக்கு அரிசியாக வந்தாலும் அப்படித்தான் எப்பவுமே எங்க போனாலும் மொத்தமே மறக்க கூடாது என்ன ஒரே மாதிரியே இருக்கணும் அம்மா சாப்பிடுங்க உங்களோட தங்கச்சியோட சேர்ந்து அது கடைசியா அது கோழி சோயா மித்தியம் பருப்பு மட்டும் கொடுத்துருக்கு கோழி வச்சு அப்ப பேகடி போட்டாங்க அம்மாவை அப்ப அம்மா ஏமாத்தி போட்டாங்க பிள்ளாரோ இல்ல இல்ல அது இஞ்ச இல்ல கொழும்பு சைட்ல அதே ஃபன் ஃபன் அவதான் சொன்னவா ரெண்டு வாயால நாங்க சொல்லல எங்கட வீட்டு கோழி சோறு சாப்பிடும் புட்டு சாப்பிடும் எல்லாம் சாப்பிடும் நங்கி என்ன பாக்குறீர்கள் பாத்தீங்களா நீங்கள் வந்த அப்புறம் மழை வந்துட்டு நீங்கள் தான் மழை கூட்டி இருந்தார்கள் பாருங்க சாப்பாடு என்னென்ன சாப்பாடுன்னு சொன்னால் சோயா மித்து கிடாக்கு அதே மாதிரி கத்தரிக்காய் சம்பல் பிலாக்கொட்டை பொரியல் வேற என்ன உருளைக்கிழங்கும் கிடாக்கு முக்கியமான ஆஞ்சிருக்கு நான் அங்கே தேடுறேன் முக்கியமான சாமான் இது வந்து இறைச்சிக்கறி இறைச்சி ஒளிச்சு வச்சிருக்கு துளசி சாப்பிட்டுதான் போனோம் துளசி வந்து துளசி பீசா பிறகு தான் சாப்பிடுற கூட அது குறைஞ்ச விட மாட்டேன் போய் என்ன இவங்க வீடியோ விலை குறைஞ்ச ஃபுட் சாப்பிடுறதே இல்ல என்ன சாப்பாடு விலை குறைஞ்ச சாப்பாடு சாப்பிடவே மாட்டேன் அப்படி வாயாடிக்க சொல்லுங்க கவர்மெண்ட் சொல்லணும் பெருமை உனக்கு இருக்கணும்
பிளாப்பட்ட சாப்பிடுவோம். ம் ஆனா இப்ப பிளாப்பட சீசன் இல்லை. என்னோட பிளாப்பட ஒரு பழம் அக்கா. கொண்டு இருந்தார். சும்மா சொல்லக்கூடாது. எப்படி இருக்கு சாப்பாடு சொல்லுங்க. சாப்பாடு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கும். எதுவும் குறையா நான் அதானே கேட்டேன், அடுப்பு சமைச்ச சாப்பாடு முதலே சொன்னான் சும்மா சொல்லக்கூடாது. நல்ல சாப்பாடு. நல்லா இருக்கும். நல்லா சாப்பிடல, நல்ல சாப்பிடணுடைய நான் கதைக்காம சாப்பிடலாம். சாப்பிட்டு தான் நீங்க உடம்பணும். வடிவா சாப்பிட்டு தூங்கணும். உழைப்பு கணக்கா இருக்கு. கணக்கு நீங்கள் உழைப்பு குறைவுதான் இருக்கிறாரு. அதான் குறைச்சு இவ்வளவு தூரம் உங்களை பார்க்க வந்தது பாசத்தோட ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றியோ. நாங்க சாப்பிட முடியாத நீங்க முடிக்கிறீங்க. அவன் இப்பயே முடிக்கிறான். இல்ல அங்க தேடி அம்மாண்டே ஒரு சமையல் ஒரு வீடியோ பாக்குறீர்கள். அதுலயே தேடி வாங்கிட்டு சமைச்சிருக்கிறோம். அதுதான் அப்ப அந்த அன்பு இருக்குல்ல, அது அன்புதான் பெருசு. நாங்க அங்க சமைச்சு சாப்பிட்டாலும் இங்க வந்து சாப்பிடுற சும்மா சொல்லி வச்சாலும் டேஸ்ட் தேங்காய் பால் எல்லாம் சமைக்கிறது. பால் குறைச்சுதான் தேங்காய் பால்னாலும் அந்த பவுடர் தான் போட்டு கரைப்போம். தேங்காய் எல்லாம் புளிஞ்சு அதெல்லாம் இல்லைன்னா புளிஞ்சாலும் அங்க வார தேங்காய் பால் விடாது. பால் வேற முடிஞ்சாலும் பிள்ளை நல்லா யோசிக்குது. இறைச்சிக்காரி எல்லாம் சில விட நாங்க பால் விடுறோம். பால் இது கோழி இறைச்சி தானே, ரெடி மாட்டு இறைச்சியா? இதுல எலும்பக்கான சாப்பாடு சாப்பிட முடியதான் கேள்படுது. என்ன சாப்பாடு எல்லாம் கோழி இறைச்சி இல்ல எனக்கு என்ன சொன்னால் சாப்பிட முடிவுல அங்க கேள்படுது. என்ன ரஜி மாட்டு அடிக்கிறமண்டு அப்ப சொன்ன அடிக்க எங்களுக்கு தான் கொண்டு. அப்ப நீங்களும் கோல் பண்ணி வாரம் சொன்னோன்னே சரி என்னது எங்களை கொண்டு என்ன விலை கிலோ தான் பாருங்க. ஆனா ஆட்டரைச்சி வந்து அது ஒரு 1.5 கிலோ வெறும் 5000. அது நல்ல சாப்பிடாம நல்லா இது ரெண்டாம் தரமும் போட்டு விட்டீங்க. இன்னைக்கு வா கணக்கு சாப்பிட்டா முட்டை சாப்பிடல சாப்பிடுது முட்டை மீன் எல்லாம் ஒதுக்கி கூடுதல் ஆக்கள் வந்து தேவையில்லை. அது கடைசியா சோறுலாம் முடிஞ்சு போட்டு அப்ப இனித்தான் உங்களை கேட்க வேண்டிய இருந்து வாங்கிடும் சொல்லவா இப்ப இங்க இருந்து வாருங்கள். இப்ப எல்லா வேலைக்கு இருந்து வாருங்கள். எல்லா வேலைக்கு எங்க இருந்து வந்தீங்கள்? உள்ளுக்கு அட்ரஸ் சரியா சொல்ல மாமா 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 என்ன மாமா நல்லா இருக்கா? அப்ப அங்க இருக்கு அந்த காரைக்கு கொஞ்சம் தோட கணக்க போடுறேன். என்ன காரி கிடக்கு? ஓகே கணக்க என்ன காரி கிடக்கு? நீங்க என்ன சாப்பிடுறாங்க? சாப்பிடு. கறி ஒன்று போடாங்க. அந்த அவா கறி வச்சுக்கிறா. அப்படின்னா போயிடும். பச்சனே பச்சன் துளசி தான் மாதிரி வர. திருச்சி அரவாசி வீடியோ ஃபுல் பண்ணிடுவீங்க.
பாயா நீங்க ஒன்று கேட்டீங்களா? இவளே கிடப்பா எலும்ப காணையிலன்னு சொன்னீங்க. என்னடா மேல பழைய அவ்வளவு புரியல அச்சோ அடிபட்டு போச்சு இல்ல சரியா ஆட்டுங்க இதோ 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 எங்கப்பா மலையில புள்ள எங்க ஆடுங்க ஆட்டுங்க ஆட்டுங்க தான் அமர்த்தி பாக்குறாங்க சப்தம் இந்த அமர்த்தணும் புள்ளி அள வைக்கிறதுக்கு ஒவ்வொன்றா மத்த ஒவ்வொன்று சொல்லு இது என்ன இருக்கும் ஷூ காடுங்க ஷூ தூக்கி தூக்கி இப்படிதானே பிள்ளைக்கு ஒரு தம்பி பாப்பா வந்திருக்கு என்ன சீப்பு வா தலையில் அடிப்படுது அச்சோ தடவுங்க தலைய காலில் வச்சு வைக்கணும் மசாஜ் பண்ண கூடிய மசாஜ் 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 அழுது அழுது சூக்காடுங்க அழுது சூக்காடுங்க அழுது சூக்காடுங்க பவுடர் போடுங்க பவுடர் பவுடர் போடுங்க போடுங்க பவுடர் இப்படி எடுத்து போடுங்க இப்படி எடுத்துட்டு போடுங்க ஆள் பாக்குறதால வாயாட்டி கதைக்குதுண்டு தேடுது புள்ள கூப்பிடுங்க தம்பி எப்படி வச்சிருங்க கட்டி பிடிச்சி வச்சிருங்க அவா கொடுக்கல ஆள் நம்பிடுது உண்மையான ஆளுண்ட ஆள் நம்பிட்டுது என்ன செய்றீங்க மகாட்டியோ 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 உங்கள்கிட்ட பிள்ளைட்டியா மகாட்டியா இன்றைய காலுக்கு ஒரு புதுனமா இருக்கும் இன்றைக்கு நீ நடிப்பியடி கேமராக்கு நடிக்கிறேன் நீ ஆள் தேடுது இந்த எங்க கதைக்கு அந்த புள்ள புள்ள ஏதால கதைக்க மட்டும் தேடுது ஆள் அங்கு சாப்பாடா அழுது சாப்பாடா ஐயோ ஐயோ
பிள்ளை நடுங்க ஆண்டு இது அம்மா ஓமா என்ன அதே மட்டி பேரப்படுது பொம்மையா பொம்மையோட போட்டும் பிள்ளை கூட பொம்மையை தூக்கி அவ்வா கொடுங்க பாடி பொம்மையோட தான் நீ பிள்ளை போய் கொடுக்குமா அவ்வா பொம்மையோட தான் பிள்ளை போகுமா போங்க இஞ்சி பிளேண்டி போடுங்க இஞ்சி பிளேண்டி அப்படியே பிளேங்கிஸ் கொடுங்க இப்படியாவா லவ் யூ ஓம் நாங்க வாங்க வேலைக்கு சும்மா கதைப்போம் முடிச்சு மேய்க்கிறதா சும்மாவே அண்ணா கதை என்ன காய்ச்சி பேர் எல்லாம் பிரியோசனமாகாத அதுதான் அப்ப இன்றைய தினம் என்ன ஒரு சொந்த உறவுகள் போல எங்களை தேடி வந்து என்ன இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கணும் எவ்வளவு தூரம் எத்தனை கிலோமீட்டர் இங்க ஊரக நாடக இங்க வந்த எத்தனை கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அங்க சுவிஸ்ல இருந்து இன்னொரு 10,000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் அது 15 மல்தியானமும் இஞ்சில 20 நிமிஷமும் எங்களுக்காண்டி செலவழிச்சு என்ன வந்த இடத்துல எங்களையும் பார்த்துட்டு போக முடியும் வந்திருக்கணும் அமைதியா இருக்கணுமே இவ்வளவு காய்ச்சி போடு வேற தோணுது நிறைய சாப்பாடு தந்தீங்க தந்த சாப்பாடு இஞ்சி பிளேனிய தந்தீங்க அப்ப வயிறு ஃபுல்லாயிட்டது அப்ப சவுண்ட் வருது இல்ல அப்ப அதான் பிரச்சனை நல்ல சாப்பாடு நல்ல உபசரிப்பு நல்ல எங்களை புரிமையாக நினைச்சாங்க பாருங்க இப்ப தங்க எவ்வளவு ஒரு அன்பு மனுஷர் நேசிக்கணும் உறவுகள் இருந்தாலும் இன்னைக்கு எங்களுக்குள்ள நாங்க எவ்வளவு அன்பா எங்களுக்கு பிரத்தியா இருந்து நாங்க உங்களுக்குள்ள அன்பா இருக்கிறோம் அதான் முக்கியம் தனிப்படவே ஒரு கோல்ல தான் காய்ச்சது தம்பி இப்படி வாரம்னு சொல்லி நீங்க எங்களுக்கு தரமானா நாங்கள் உங்களுக்கு தரமானா அன்பு முக்கியம் நாங்க ஒரு அரை மத்தியானம் இருந்து கதைச்சாலும் சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு அன்பு தான் முக்கியம் எப்பவுமே திரும்பி வருவீங்க அடிக்கடி அதுதான்
எங்கட விட்டு 1000 பேர்லாம் போகலாம். நாங்கள் அந்த சிஸ்டத்துக்காக தான் கேட்டே போடல. நெச்சோன்னா வந்துட்டு போகலாம் பழகிட்டு. கனாக்கள் வந்தாக்கா 4 அதிகாரம் போட்டுருக்கு. 4 அதிகாரம் கொஞ்சம் பேர் போயிருக்கிறோம். வேற வீட்டை போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இது வந்து அந்த எங்கட வீட்டே நிக்குமா நிக்கிற மாதிரி. ஒரு வித்தியாசம். அது என்ன சொல்றாங்க, நாங்க அங்க எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்ச உடனே டிவியை போடுறது, அப்படியே யூடியூபுக்கு பாக்குறது. பார்த்த உடனே ஓகே இப்ப உங்களோட ப்ரோக்ராம்கள் வந்த உடனே நாங்க அதை போட்டுட்டு நாங்க இருக்க நாங்க அதுக்குள்ளேயே போயிடுவோம் போறது. அதுல நாங்களும் விருந்து காய்க்க மாட்டோம். நீங்க ஒன்றை இப்ப ஒரு நீங்க உங்களோட சுவர் நிலங்களை பங்கிட்டு காய்க்கும் போது அது இப்ப நாங்களும் அதே இடத்துல அதே எங்களுக்கு ஒரு இதா இருக்குமே சந்தோஷம். ஒரு யூடியூப் பாக்குறது இப்ப நாங்க ஒரு 4 அறைக்குள்ள பூட்டி ஒரு 4 சுவருக்குள்ள இருக்கிறானுங்க. இப்ப வேலையால வந்த உடனே நாங்க என்ன சொல்றது இதுல போட்ட உடனே ஓகே நீங்களும் நாங்களும் கதைக்கிற மாதிரி எங்களோட உறவுகளோட காய்க்கிற மாதிரி. ஓகே சில விஷயங்கள் வந்து நீங்க காய்க்கிறது எங்களுக்கும் அதுக்குள்ள நாங்களும் போற மாதிரி தானே இருக்கும். ஒரு காய்க்கு நீங்க சொல்லிங்க இப்ப எங்களுக்கு வந்து இப்ப இன்னைக்கு இப்படியாவே செய்துட்டீங்க இப்படி செய்துட்டீங்க நாங்கள் அவைய நேசிக்கிறோம் அதே தான் எங்களுக்கும் இருக்குமே. நாங்களும் ஒரு 4 பேரை நேசிக்க எங்களுக்கும் அவையோ அந்த வெறுப்பு வர மாதிரி காரியங்கள் செய்யல. அப்ப அது கூட வந்து நாங்க யூடியூப்ல பாக்கல உங்களோட குடும்பமா போடுற ப்ரோக்ராம்கள் பாக்கல எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கும் ரிலாக்ஸா இருக்கும். அப்ப நீங்க அப்ப ஒரு நாங்க நடுக்க போட்டு பார்த்தோன்றப்போ சில இன்றைக்கு விரையில யோசிப்பா போட்டாங்க இன்றைக்கு ஒரு வீடியோ கூட மற்ற கனவேற்ற பாக்குறாங்க. அப்ப தொடர்ந்து ஒரு 4-5 பேர்ட்ட பார்ப்போம். ரவுண்ட்ல ஒன்று முடியும் ரெண்டு போட இல்லையே வாங்கலான்னு. அது எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் மாதிரி. அப்படியே அனுசியாக்கா கிருஷ்ணா எல்லாத்தையும் பாக்குறது அப்படியே தொடர்ந்து அப்படியே வரிசையில அப்படியே பார்த்தோன்னு இப்ப உங்களே பார்த்துக்கொண்டு அப்படியே இங்கால மற்ற அப்படி உங்களோட ஒன்றும் பெராட்டு தான் அடுத்ததுக்குள்ள போகும். அடுத்ததுக்குள்ள அப்படியே மாத்தி டைமிங்கள் படி தான் வந்துட்டு இருக்கு. புதுசா ஒரு சேனல் வந்திருக்கு நேசமணி உலகம். அவற்றை பார்த்தா ஒரிஜினலா சிலவள வருமே ஒரிஜினலா வருமோ அப்படி எல்லாரும் எடுப்பேன். அது இப்ப லைவ் மேல இரவுல போடுறது அந்த பிள்ளையோட சேர்ந்து போடுறாரு. அது ஒரு நாளைக்கு 2 வீடியோவும் கூட நேரம் 2-3 வீடியோ சந்தையில எடுத்து போடுறாரு. பழக்கம் எடுத்து கிடைக்கிறது. சில நேரம் அவையும் வந்து இந்த வேலையலுக்கு போறது தானே தையல் வசந்த நாகலும் தையல் வேலையல் சாப்பிட போல இருந்து சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாரும் கூடலா ஃப்ரீயா தான் நிக்கிறோம். ப்ரோக்ராம் ஒண்ணும் இல்ல, கல்யாணம் இல்ல, சாமத்தியோட இல்ல, சும்மா வந்து பாப்பம் மட்டும் வந்தது. அதுதான் நீங்க அங்க இருந்து இவ்வளவு செலவழிச்சு போட்டு வாரியல் வந்தாலும் ஒருக்கா சுத்தி பார்த்துட்டு போவதுதானே வாரீங்க. பழகிட்டு ஒரு 5-6 இடத்துக்கு போயிட்டு போற இடங்கள் ஒரு போட்டோ அடிச்சுட்டு அதான் ஞாபகமா இருக்கும். போக்குவரத்து சிலவுதான், ஆனா சிலவை பார்த்தாலும் சில காரியங்கள் நாங்க காசு விறக்குல எங்களுக்கு பலம் இல்லாம போய் உண்மைதான். கையில காசு இருக்கும் பேருந்து நீங்க டவல் பண்ணலாம். இப்ப இது சொல்றது ஃபிளைட்ல வரையலாது போயிடாது நடக்கிறாது இன்னொரு ஆளை உதவி கெடுக்கணும் இருக்கிற நேரம் ஓகே பேருந்து பார்ப்போம். ஆனா ஆள் இப்போதைக்கு ஒத்தரம் தேவையில்லை. அது இன்னும் ஒரு எத்தனை ஒரு 40-50 வருஷம் இருக்கு. 50 வருஷம் பார்க்கலாம். அங்கதான் ஒரு ஆள் தேவைப்படின் சம்பளத்துக்கு 103 வயசு வரை இருக்கிற சாதனை படைச்சுதான் போறோம். இப்ப 103 வயது மட்டும் இருந்தால் தீத்துறதுக்கு உங்களுக்கு பிளான் இருக்கும். தீத்துறதுக்கு ஐயோ புள்ள பூட்ட புள்ள எல்லாம் பார்த்துதான் போறோம். பூட்ட புள்ள பொப்பாட்ட பிள்ளையும் பார்ப்போம். அப்ப பொப்பாட்ட பிள்ளை என்ன பூட்ட பிள்ளை என்ன புள்ள பூட்ட புள்ள என்ன புள்ள இப்ப மகாண்ட புள்ள அப்படி துளசி பேரப்புள்ள பேரப்புள்ள பூட்டப்புள்ள பொப்பாட்ட புள்ள எங்கட அம்மா பொப்பாட்ட புள்ள எல்லாம் பார்த்தாங்க போறோம். எத்தனை வருஷம் எவ்வளவு காலம். ஆனா போன்ல வந்து 2100க்கு பிறகு டேட் இல்ல அங்க. ஓ எங்க அப்பாட அம்மாட அம்மா அவ பார்த்தா நமக்கு என்ன தேவை அதை கேட்போம். அந்த காலத்துல இல்ல சாப்பாடு இல்லைங்க அப்ப இருந்து. ஆனா நாங்களும் சாப்பிட்டாங்க. எங்கட அப்பச்சி இருக்காரு. அப்பாச்சி வந்து
நல்ல சாப்பாடு தருவா, புளிக்கஞ்சி தருவா, புறக்கன் கூட்டு தருவா, சாமச்சோறு தருவா, தினை சாமி தினை வந்து இங்க இப்ப லவ்வர்ஸுக்கு இல்ல வைக்கணும். முதல் சமைச்சு சாப்பிடுறது இல்ல. நல்ல பொலன்னு இருக்கும் என்ன சோறு, நல்ல இனிக்கும் நல்ல சோறு. லவ்வர்ஸ் குருவிக்கு இப்ப போடுற திணை இருக்குல்ல, அது முந்தையாக சமைச்சு சாப்பிடுறது நல்ல சத்தம் உடம்புக்கு. நல்ல உடைஞ்சு நீங்க மில்ல கொடுத்து திருட்டி போட்டு அந்த சொப்டான நல்ல குஸ்குஸ் மாதிரி ரைஸை விட டேஸ்டா இருக்குமா? அந்த குஸ்குஸை நெஞ்ச சாப்பிட்டாங்க. குஸ்குஸ் அந்த தண்ணி வந்து அண்டை சாமி சோறே எப்படி சமைக்கிறது? உங்களோட வீட்டு அந்த பேனையாளி எல்லாம் வச்சு இதெல்லாம் ஆரோக்கியமா சாப்பாடு சாப்பிட்டா போக மாட்டோம். பிச்சா சாப்பிட்டாதான் போவோம். பீட்சா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேஸ் இழுத்த மாதிரி அப்படி இழுத்து கொண்டு போவேன். முந்தையும் அம்மா தான் சாப்பிடுறோம். நீங்க இல்ல இத விடியல சொல்றேன், அந்த புறக்கன் மட்டும் மரவள்ளிக்கிழங்கு பழைய காரணம் பிள்ளைகிட்ட அடிக்கணும். சும்மா துப்புறத்தான் நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? இவன் அரியால பக்கம், இவன் டவுன் ஏரியா. நீங்க டவுன் சைடு, கிராமப்புறத்துல இருந்தா அந்த சாப்பாடு தெரிஞ்சிருக்கு. இடியாப்பம் போட்டு நாங்க புறக்கன் ஏதோ முறி பண்றோம். நீங்கள் மரவள்ளி முறிப்பு சொல்ற. நீங்க மரவள்ளி மாவுல புட்டும் சாப்பிட்டுருக்கோம். ஓ, மரவள்ளி மாவு புட்டு நல்லா இருக்கும். இது செண்டன் கிராமம், இது நகரம். இப்ப சாப்பிட்டா நீங்க சாப்பிட மாட்டீங்களா? ஒடியல் மாவுல குழைச்சு சாப்பிடுவாங்க. ஒடியல் மாட்டு கொண்டு சாப்பிடுவாங்க. ஒடியல் பச்சை பச்சையில அந்த நான் கூழ் காய்ச்சுவோம். ரொட்டி சாப்பிடுவேன். என்னது அதெல்லாம் சாப்பாடு அந்த காலத்துல சாப்பாடு. மரவழியில் களவெடுத்து புடுங்கி வயசு போனாக்களுக்கு நாங்க நன்றி சொல்லணும். அவை இருந்த காலத்துல நாங்க சாப்பிட்ட சாப்பாடு இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு சமைக்கிற சாப்பாடுகள். அண்ணன் ஆட்டோ வந்துட்டாங்க. எது நாங்க கூடாண்டு சொல்லி எது மலிவண்டு எது கூடாண்டு போடுறோமோ அது அவளாம் சத்து சத்து. அங்க நாங்க சொல்லுவோம், அட சூட மீன் சாப்பிடுறாங்களே இவங்க. அந்த காலத்து சாப்பாடு முறை தான் செஞ்சு காட்டுறோம் யூடியூப்ல. ஆனா சூட மீன்ல உள்ள சத்து பெரிய மீன்ல இல்லைங்க. ஓ, அப்படி எவ்வளவு காரியம். மருந்து மாதிரி சாப்பிடுவோம். மருந்து மாதிரி. அதான் பாருங்க பொடியா இருக்கிற என்ன பாருங்க, வயது பண்ண பாருங்க பாருங்க அப்படி இருக்கிறோம். அப்பா காலப்பட்டி அம்மாட்ட அளவாக்கு அம்மா இளவாங்கிறது ஒரு குத்து. அந்த வேலி அந்த அம்மா வட்டி ஒரு வட்டு, அப்பா 5-6 வட்டு, அம்மா 2 வட்டு. சத்து அப்படி. சைக்கிள் போய் வரா கடைகளுக்கு எல்லாம். நானே போக மாட்டேன் சைக்கிள், வேறு தொழில் போகும். ஆட்டோ வந்துட்டாக்கு மண்ணியாகண்ட வந்தது. அப்ப வந்தோடனே நாங்களும் வந்து இன்றைக்கு தெரியும் தானே சமைக்க ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு. அப்போ நாங்களும் சமைச்சதுல வந்து அவையெல்லாம் பகிர்ந்து ஒன்றா சாப்பிட்டு வந்தையில இருந்து நல்ல மாதிரி தான் காய்ச்சேன். நல்ல மாதிரி தான் காய்ச்சது வந்து நல்ல மாதிரி காய்ச்சது. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மனுஷர், என்ன சொல்றது, அக்கா அம்மா தம்பி என்று தான் காய்ச்சது. நல்ல மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் காய்ச்சாங்களே. என்ன கூட நாங்கள் காய்ச்சது வந்து இதை பற்றி என்ன சொன்னால் எங்களோட பைபிள் கிறிஸ்தவ மதத்தை பற்றி தான் கூட காய்ச்சினாங்க. அவை நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் அவை மாதிரி இருக்கணும். என்ன அப்போ அதை பற்றி தான் கணக்க காய்ச்சினாங்க. காய்ச்சி போட்டு ஒரு நல்ல ஒரு என்ன உரையாடலாக போனது. வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இன்றையான் பொழுது வந்தவங்களுக்கு அவையோடைய போட்டுது. இன்றைக்கு நாங்கள் ஏதோ செய்யறது. நாங்கள் எங்க மைக் அம்மாண்ட அதில் இருக்கு. ஓ, அப்போ ஏதோ ஒன்று செய்யறது. நாங்கள் ஏதோ ஒரு மாதிரி போட்டுது. இன்றைக்கு உண்மையிலே ஒரு சமையல் ஒன்றுச்சுன்னா வீடியோ போடும்ன்றது. நாங்கள் அது உண்மையிலே தெரியும். வெளிநாட்டுக்காரன் நோமலாக வந்தாலே தெரியும். வெளிநாட்டுக்காரன்ற விட அவை வந்து வந்தா அப்புறம் தான் தெரியும். அவை வெளிநாட்டிலேருந்து வந்த வேண்டும். அவை வந்து சுவிஸ்லேருந்து வந்தவையாம். ஏதோ ஒரு 2 கிழமை ஏதோ அளவுலா வந்திருக்கணும் போல.
சும்மா சுத்தி பாக்குறதுக்கு. அப்ப வந்த இடத்துல வந்து எங்களோட வீடியோக்கள் வந்து ஆரம்பத்துல இருந்தே பாக்குறதாம என்ன அவங்க முதலாவது 2வது வீடியோ தான் பார்க்கலையா, மிச்சம் எல்லாமே வந்து தொடர்ந்து எங்களோட வீடியோக்கள் பாக்குறவையா. வீடியோ வெராட்டியும் வந்து யோசிக்கிறவையா மெயின் வீடியோக்கள் பாருங்கன்னு சொல்லி. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு அன்பு வச்சு பார்த்திருக்கணும். அந்த ரீதியில வந்த இடத்த வந்து அவன் நினைச்சிருக்கிறா சர்ப்ரைஸா வருவோம் எங்கட வீட்டை நார்மல் கோல் அடிச்சு அவன் நினைச்சுக்கிறா வந்து எங்களை கேட்காம கொள்ளாம வருவோம். அப்ப பிறகுதான் வந்து அவ சரி ஏன் சும்மா அங்க திருவாண்டு போட்டு எனக்கு கோல் பண்ணி போட்டு வந்திருக்கிறா. அப்ப அது வரைக்கும் எனக்கு அவ சொல்லல இங்க இருந்து வரும் இப்படி வரும். அவங்க நோம்பலாக தெரியும் வெளிநாட்டுல இருந்து யாரும் வந்தா எங்களுக்கு வந்து எங்களுக்கு கண்டில்ல யார் வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் அங்க இருந்து சுவிசண்டாலே ஒரு என்ன சொல்றது சாக்லேட்டுக்கு ஒரு பேர் போன நாடு என்ன. அப்ப ஒரு சாக்லேட் பேக் கொண்டு வந்து தந்தது எங்கள் 3 பேருக்கும் தந்த போய்தான் இது. அதே மாதிரி துளசி ஆக்களுக்கும் வந்து சாக்லேட் பேக் உடுப்புகள் வந்து வாங்கி கொண்டு வந்தது யாழ்ப்பாணத்துல. இங்கே குழந்தைக்கு வந்து பொம்மை குட்டிகள் என்று சொல்லி மகாக்கும் துளசிக்கும் வாங்கிட்டு வந்தது. அவைக்கு வந்து மகாவையும் துளசியையும் வந்து நல்லா பிடிச்சிருக்கணும்னு சொன்னவே வந்துடனே வந்து மகாவையும் துளசியையும் கூப்பிட்டது என்ன கூப்பிட்டு எல்லாம் காய்த்தது. சரி பாப்போம் நிறைய அந்த பேக் உண்மையாவே சத்தியமா இது வந்து நாங்கள் முதல் பார்க்கவே இல்லை. இப்பதான் பார்க்க போறோம் என்னென்ன கிடக்குன்னு சொல்லி. முதலாவது வந்திருப்போம். இது வந்து ஜாம் இல்ல, இது வந்து சாக்லேட். சாக்லேட் தடவை சாப்பிடுறது. இது என்ன தடவை சாப்பிடுறது இல்லையா? நான் நினைக்கிறேன் அந்த பான் அதுல தடவை போட்டு சாப்பிடுறது போல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 400 கிராம் சுவிஸ் தான் சாக்லேட்டுக்கு பேர் போனான்னு கேள்விப்பட்டான். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து செட் பண்ணபடி பாருங்கோ ஒரு சாக்லேட்டுகள் வந்திருக்கு. அதுக்கு அந்த பேக்கிங்ல வந்து விதவிதமா இருக்கு. அதுங்களை 3 பேருக்கு மலவா தந்திருக்கணும். அதே மாதிரி துளசிக்கும் வந்து கொடுத்துருக்கணும். 3 பேருக்கு 4 பேருக்கு அப்பாவுக்கு மலவா தந்திருக்கணும். ஓ அப்பாவுக்கு தங்கச்சி நிறைய கொண்டு கொடுத்துருக்காங்க. பிஸியா இருக்கிறேன். அது பொருங்க சூப்பு தடி இல்லாம இருக்கு பொருங்க பாப்போம். இது வந்து எல்லாம் பேர்கள் இங்கிலீஷ் தானே அங்கத்திய மொழியில கிடக்கு. அதான் வித்தியாசம் பிரச்சனை. வந்து எல்லா விதமான சாக்லேட்டும் இருக்கு என்ன. அப்ப அம்மா நம்மளோட சாப்பிட போறீங்க இல்ல இது வேணும் அது வேணும் இது வேணும். அப்ப இது வேணுமோ இது அது வேணும். அப்ப இது வேணும் இது வேணும் அதுவும் வேணும் அதுவும் வேணும். அப்ப இது வேணும். அம்மாக்கு எது பிடிக்கும் அப்படியே வேணுமா? அம்மாவுக்கு வந்து பிடிச்சது வந்து இதுதான் பிடிக்கும் அம்மாவுக்கு. டாங்கோ சாக்லேட் அதே மாதிரி அதுல வித்தியாசமா நிறைய வந்திருக்கு. சரி அப்ப ஒரு சாக்லேட் பேக்கும் வந்திருக்கு. அடுத்தது வந்து பார்ப்போம் என்னண்டு. இப்ப இவ்வளவுத்துக்கும் அது என்ன பிரச்சனை சொன்னால் இவ்வளவு கரைஞ்சி போடும். கரைஞ்சிடுமா? கரையும் இல்ல கரையாது என்ன கரையா எவ்வளவு கரைய. சரி அதுதான் கரைய வச்சு சாப்பிடுறதுதான் சாப்பிட வேண்டியதான். அடுத்தது வந்து துபாய் இந்த கண்டோஸ் வந்து சாக்லேட் ஃபேமஸ் எல்லா இடத்தையும். உள்ளுக்குள்ள பச்சை கலரா இருக்கும். கடிக்க பச்சை கலர்ல படம் கூட டிக்டாக் எல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த சாக்லேட் வந்து துபாய் சாக்லேட். இங்கத்தைய காசுக்கு கொஞ்சம் விலை கூட தானே. இது கூட டிக்டாக்ல பார்த்துரு நீ இந்த சாக்லேட்டை உள்ளுக்க பச்சை எவ்வளோ படுமா அப்படி அந்த சாக்லேட் தான் இது. அதுவும் வந்திருக்கு. நான் இது வந்து ஏர்போர்ட்லாம் பண்ணியிருக்கிறேன். இந்த துபாய் சாக்லேட் எல்லாம் ஏர்போர்ட்ல நீ பண்ணியிருக்கிறேன் வந்து. அடுத்து வந்து இது என்ன இது இங்க்ரோம் இங்காரோம் ஒரிஜினல் என்ன அட டீலியோ. ஓ டீல போட்டு இல்ல இந்த டீல போடுறேன்னு கிடக்குதுல. இது என்ன நெஸ்காஃபி டீல என்ன சாக்லேட் காஃபி. அப்ப டீக்கு வந்து டீ குடிக்கிறேன்னு விருப்பம் எனக்கு. அப்ப உண்மையிலே இதுல இருக்க டீ ஒன்று போட்டு குடிச்சு பார்ப்போம். டீ தான் என்ன காஃபி என்ன ரைட் ரைட் ரைட். இதுல கிடக்கு இப்படி ஊற்றி டீல மாதிரியா அப்படி ஊற்றி குடிக்க சரி போல டீல. அப்ப யாருக்கும் இதை போய் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன விஷயம் என்ன சாமான்னு சொல்லி என் மாறி கறி ஊற்றி குடிச்சு எங்கேயும் போகாமல். சரி அப்ப இதுவும் உண்டு. அடுத்தது வந்து டொஃபின் ஒயிட் சாக்லேட் ஒயிட் டோஃபி சாக்லேட். அப்ப இவ்வளவு சாமானம் வந்து எங்களுக்கு தந்த மாதிரி துளசி ஆக்களும் கொடுத்தது.
துளசி வந்து துளசி போயிட்டு அவன் அவசரம் அங்கே மானிப்பாய போகிறவங்க வந்து துளசி இடையிலேயே போட்டுது. அப்போ அடுத்தது வந்து எனக்கு வந்து என்ன கொண்டு வந்ததுன்னு சொன்னால் இது வந்து 4 பேருக்கு. அப்போ தனித்தனியாகவும் கொண்டு வந்தது. எனக்கு வந்து என்ன கொண்டு வந்ததுன்னு சொன்னால் அந்த பெர்ஃப்யூம் கொண்டு வந்தது. அதாவது இந்த என்ன சொல்றது, பெர்ஃப்யூமும் அந்த பொடி லோஷனும் கொண்டு வந்தது. அதே மாதிரி கொஞ்சம் உடுப்புகளும் கொண்டு வந்தது. இப்போ டிஷர்ட் ஷர்ட்டுகள் எல்லாம் கொண்டு வந்தது. இப்படியே கொஞ்சம் டிஷர்ட்டுகள் எல்லாம் கொண்டு வந்தது. அவை அன்பா வாங்கி இருந்திருக்கணும். அன்பா தார விஷயங்கள் வந்து ஸோ அவைக்கும் ஒரு என்ன சொல்றது ஆசையா இருக்கு இந்த வீடியோக்களை பார்க்க நாங்கள் கொடுத்ததுன்னு சொல்லி. அப்போ அடுத்தது வந்து எல்லாம் வெள்ளை ஷர்ட்டு சேர்த்து போட்டு போக சும்மா விதவிதமா இருக்கு. பூசைக்கு போட்டு அடுத்தது வந்து அளவு அடிக்கலாம். அடுத்தது வந்து அடுத்தது ஒரு டிஷர்ட் தான். அதுக்கு இது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பிளாக்ல ஒன்று. இதுவும் வந்து கொஞ்சம் மாடலாக போடலாம். ஏன்னா கருப்பு தானே கூட நான் போடுறேன், போட்டுக்கிறேன் கருப்பு தான். அப்போ இதுவும் போடலாம். அடுத்தது இது எல்லாம் டிஷர்ட் தான் பாத்தியா, எல்லாம் சும்மா அப்படி அந்த அளவெடுத்த மாதிரியே கொண்டு வந்திருக்கணும். நினைக்கிறேன் வீடியோ பெரிய திரையில படம் பார்த்துருக்கணும் போல. அளவு எல்லாம் அளவா இருக்கு அப்படியே. அப்ப அளவெடுத்து கொண்டு வந்த மாதிரியே நிறைய உடுப்புகள் கொண்டு வந்திருக்கணும். இதுதான் கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு பிடிச்சதாவே ஒன்று இருக்கு. வடிவா இருக்கு பார்க்க, பிடிச்சிருக்கா. எல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்போ அந்த வகையில வந்து அளவெடுத்த மாதிரியே சரியான ஒரு இதில் உடுப்புகள் வாங்கி இருந்திருக்கேன். அதே மாதிரி அம்மாவுக்கும் கணக்க கொண்டு வந்தவே அதுல ஒரு உடுப்பை நம்மளா காட்டுவோம். என்ன பாருங்க, அம்மாவுக்கு பிடிச்சு கொண்ட சட்டைன்னு இந்த சட்டை தானே. அது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? கெண்டாத பஜ்ஜியோ? ஏன் அழுக்குறீங்களா? அதுதான் பிடிக்கும். எது? சவத்து தானே, நல்லா இருக்கு. என்ன வடிவா இருக்கு அம்மாவுக்கு. சரி, அப்ப அதே மாதிரி தங்கச்சிக்கும் கொண்டு வந்து உடுப்புகள் வந்து இது வந்து எல்லாம் இங்கதான் வேண்டி இருக்கணும். இது அங்கேருந்து கொண்டது இல்லை, சாக்லேட்டுகள் மட்டும்தான் நகையா போட்டுல வேண்டி இருக்கணும் போல. நல்லா இருக்கு. அப்ப அம்மாவுக்கும் ஒரு 3 உடுப்பு வந்து பாசமா கொடுத்துட்டு போனவே. இது சொன்னா இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க நினைச்சது வந்து காய்ச்சி போட்டு போவினோம்னு சொல்லி. சாக்லேட் நோமலா வந்து அது நாங்கள் அப்படி சொல்லலாது. யாரு வெளிநாட்டில் வந்தாலும் ஒரு எதிர்பார்க்குற விஷயம் தான் சாக்லேட் வந்து. சாக்லேட் வந்து இப்போ எங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச சாக்லேட் என்ன. அப்போ நாங்கள் சாக்லேட்டையும் தாண்டி வந்து இந்த உடுப்புகள் இப்படி இவ்வளவு தங்கச்சிக்கு புரிம்பு, எனக்கு புரிம்பு, அம்மாவுக்கு புரிம்பா உடுப்பு, மகா குழந்தைக்கு புரிம்பா உடுப்பு, அதே மாதிரி விளையாட்டு சாமான்கள் மகா விளையாடுற விளையாட்டு சாமான் புரிம்பு, அதே மாதிரி துளசிக்கு புரியும்னு சொல்லி தனித்தனியா வந்து பார்த்து வாங்கிட்டு வந்து அதான் அந்த அன்பு தான் வந்து பிடிச்சிருக்கு. நவையில வந்து முகங்கள் தெரியாது, உண்மையிலே தெரியாது. இவ்வளவு நலம்புகிற வீடியோ பார்த்திருக்கீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 2 நாள், ஒரு 2-3 நாள்ல எங்களுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு இங்க தேடி வந்து தந்துட்டு வடிவங்களோட இருந்து காய்ச்சிட்டு போயிருக்கணும். என்ன துளசியே? இல்ல. ஓ துளசி, துளசி வந்தவே துளசி உடுப்புல காட்டுல. அப்ப மகாண்ட கையில பாருங்க, நாங்களே இப்ப காட்டின சாக்லேட் எல்லாம் அங்கேயும் கொடுத்துருக்கணும். துளசிக்கு எத்தனை உடுப்பு தந்தது? சரி, அதே மாதிரிதான். அதே மாதிரி தனித்தனிய எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும் உடுப்பு. உடுப்பு என்ன சொல்றது, பொம்மை இல்ல அங்க, பொம்மை இல்ல பிள்ளைக்கு. அதுதான் இங்கவா. அப்ப என்னன்னு சொல்றது, சாதாரணமா நம்ம நினைச்சினான் அவை வந்து என்ன சொல்றது வந்துட்டு சாக்லேட் வந்து எதிர்பார்க்கிற விஷயம் தான். இப்ப வெளிநாட்டுக்காரன்றாலே சாக்லேட் தார விஷயம் தான். அப்ப அதான் நான் எதிர்பார்த்தது. இவ்வளவு விஷயம் தனித்தனி எங்களுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி உண்மையிலே நாங்க எதிர்பார்க்கிறோம். சூப்பி போத்தல், கப்புகள், எல்லாம் கொண்டு வந்து
சப்பாத்தெல்லாம் இருந்தது இல்லையா? சப்பாத்து ரைட் ரைட் ரைட். அப்ப பிள்ளைக்கு தேவையான எங்க சப்பாத்து முழு பொருட்களும் கொண்டு வந்திருக்கேன். உண்மையிலே இப்படியான உறவு தான் என்ன சொல்றது நல்ல. அதுக்காண்டி இந்த என்ன சொல்றது இது தந்ததுக்காண்டி இதுக்காக இல்ல அன்பு. எனக்கு ஒரே அந்த என்ன சொல்ற ஆச்சரியம். திடீரென்று வந்து என்ன சொல்ற உணவங்களை பார்த்தேன் வீடியோக்கள்ல பார்த்துட்டு வந்து காய்ச்சிருக்கணும். ஆனா பாருங்க அங்க இருந்து கதைக்கல இங்க வந்த அப்புறம் நோமல் கோல் அடிச்சு ஆனா சர்ப்ரைஸ் இப்ப வந்தாக்கள் இதுவரைக்கும் எங்களோட ஒரு கோல் கூடி எடுத்து காய்க்கல. உண்மையா தான் இதுவரைக்குமே எடுத்து காய்க்கல. இங்க வந்து இறங்கின அப்புறம் கொடுத்து நோமல் கோல் எடுத்து காய்ச்சவே இப்படி வந்து வாரம் கூட கூட்டிட்டு சொல்லிதான் ஒரு பதில் உண்டு. வந்தா அப்புறம் தெரியுமா வெளிநாட்டுக்காரன்னு சொல்லி. அப்ப அந்த வகையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க துளசி முடியுங்க அந்த அக்கா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்றது நீங்களும் காய்ச்சறீங்க இருந்து காய நேரமா நெல்லமாய் காய்க்கிறாங்க. சில பேர் வெளிநாட்டுக்காரர் சொல்லி சில பேர் அப்படி காய்க்க சீன் படிக்கிறோம். அப்படி எல்லாமே இல்ல. அங்க நெல்லமாய் நாங்க இருக்கிற மாதிரியே இருந்து கனகாலம் பழகின ஆக்கள் மாதிரி அதுதான் நான் சொல்றேன். நிறைய நாள் பல வருஷம் பழகினாக்கள் மாதிரி அதுதான். அவ இருக்கு. அப்ப துளசி எங்களுக்கு வந்த சாக்லேட்டுகள் இந்த சாக்லேட்டும் வந்துடும். உங்களுக்கு வந்து எங்களுக்கு இது ஒன்று எக்ஸ்ட்ரா வந்தது. டிக்டாக் வரும் இப்ப ஃபேமஸான சாக்லேட் ஒன்று வந்திருக்கு. துபாய் சாக்லேட் வந்திருக்கு. அப்ப அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். அந்த வந்த அக்கா மண்ணாவும் ஏர்போர்ட்ல வண்டிக்கணும் போல சாக்லேட்லாம். துபாய்க்கு ஏர்போர்ட்ல வண்டிக்கணும் வந்துடுது. மிச்சங்கள் 2 பிளேட்டோ துபாய் பிளேட் டிரான்சிட் போட்டு பாருங்க. அதான் அதான். அப்ப இந்தியா நாலு பொழுது வந்து உண்மையிலேயே சந்தோஷமா போனது. என்ன வந்தவை நாங்கள் நல்ல மாதிரி பழகி சாப்பிட்டு அவைமங்களை பார்த்து பிறகு நாங்கள் எங்க சமைக்கிறோம்னா லொக்கேஷன் எல்லாம் பார்த்து நேர்லயே பார்த்துட்டு போனது. இவ்வளவு காலம் துளசியை வந்து டிவியில தான் பாக்குறான். துளசின சிரிப்பா வந்து அப்படி துளசியை தேடி மினக்கட்டி இப்ப நோம்பலா பாருங்க. இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு பேக்ல தந்துட்டு போனா மினக்கட்டு அவை வந்து புரியும்பா பேக் பண்ணி மினக்கட்டு கொண்டு வைக்கணும். மற்ற இன்னும் ஒரு விஷயம், அவ இனிதான் வந்து அவன் அப்பாவை பார்க்கவே போறா. அவன் என்ன சொல்றது தகப்பனை பாக்குறதுக்கு இனிதான் போயினும் அவை வந்து. அப்ப பாருங்க அந்த இதுல எவ்வளவு வந்து எங்களை ஒரு அன்பு வச்சுக்கணும். என்ன இப்ப நீ யாருன்னா என்ன செய்வ? இப்ப என்ன வந்து வீடியோல பாக்குற நீ என்ன செய்வ? பார்த்துட்டு தான் நீ எங்கள்கிட்ட வருவ. ஆனா அவைய பாருங்க எவ்வளவு ஒரு அன்பு இருக்குன்னு சொல்லி இங்க வந்துட்டு தான் இனி வந்து வேண்டிய அப்பாவே வேண்டிய சொந்தக்காரையே பார்க்க போயிடும். அப்ப அந்த அளவுக்கு வந்து எங்கள் ஒரு அன்பும் வந்து ஒரு என்ன சொல்ற வச்சிருக்கணும். என்ன அதை வந்து நாங்கள் எப்பவுமே நாங்களும் அவைக்கு கொடுக்கணும். திரும்ப வந்தபடியால் அவைக்கு வந்து ஒன்றும் நாங்களும் கொடுக்க முடியாம போச்சு. என்ன அடுத்த முறை அவை வேறேக அம்மா வந்து அம்மாண்ட சமையல்ல வந்து அந்த என்ன வத்தல் கித்தல் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி கொடுக்க வேண்டியது. என்ன வந்து அங்க வந்து இஞ்சத்திய பொருட்கள் வந்து அங்க இல்லை. அது மாதிரி நாங்களும் வந்து எங்களுக்கு முடிஞ்சதை வந்து எல்லாத்தையும் கொடுத்து விடணும். என்ன சரி ஓகே. அப்போ இன்றைய வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கள். இப்படித்தான் எங்களை தேடி வந்த சில உறவுகள் வந்து இன்றைக்கு வந்து அவையுடைய வந்து நாள் பொழுது வந்து போயிட்டுது. இப்போ சரியா பின்னிறம் 4-5 மணியா ஆகுது. என்ன சமைச்செல்லாம் முடிஞ்சு இருக்கிறோம் பார்த்துக்கொண்டு. ஸோ மீண்டும் ஒரு காணொலியில வந்து மகிழ்ச்சியா வந்து நாங்கள் சந்திப்போம் உங்களை. அதுவரை உங்களிடம் விடைபெறும் நான் ஜான்சன். நான் துளசி. பாய் பாய்.